மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலோட பியூட்டி என்னென்னா, இப்போ மேக்ஸில் நான் ஒரு கொஸ்டின் ரீட் பண்ணுறேன்னா அதுக்கு இடையில உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பேன். அதுக்கெல்லாம் சொல்யூஷன்ஸ் தேட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜெயிக்க ஆளே இல்லை. ஒரே கொஸ்டினில் 2-3 கொஸ்டின்ஸ்க்கான கொஸ்டினும் தெரியுது, அதுக்கு ஆன்சர்ஸ் தேடவும் ஆரம்பிச்சிருங்க, அதுக்கான ஆன்சர்ஸும் உங்களுக்கு தெரிய வந்துடும். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஒரே கொஸ்டின்லேயே தெரியுது. அப்போ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் யோசிச்சு பாருங்கள், நிச்சயமாக உங்களை ஜெயிக்க ஆளே இல்லை ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா. இப்போ சார் பிஜிடிஆர்பி 2022 கொஸ்டின் மட்டும் போட்டுட்ருக்கீங்க, இதுக்கே அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க, மற்ற இயர் கொஸ்டின்லாம் பார்க்கலாம்ல. இந்த பிஜிடிஆர்பி 2022 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 3 பேட்சாக நடந்திருக்கு. அப்போ 3 கொஸ்டின் நமக்கு மாடல் கிடச்சிருக்கு. இந்த 3த்தையும் அப்படியே கம்பேர் பண்ணால் என்ன நடந்திருக்குன்னா, இப்போது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்போ 4 இயரில் A0 வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா அடுத்ததில் 4 இயர் சீரீஸே கண்டுபிடிக்க சொல்கிறது. இந்த 4 இயர் கோஎஃபிஷியன்ஸ் A0, AN, BN இதெல்லாம் கால்குலேட் பண்ண சொல்லி அப்படி ரிப்பீட்டடாக மாற்றி கேட்குறாங்க, அவ்வளோதான். பட் 4 இயர்லேருந்து நவரவே மாட்டுறாங்க. ஸோ அதை நம்ம நல்லா பார்த்துக்கலாம் இல்லையா. அதே போல் தான் இப்போ இந்த கொஸ்டினில் வந்து லீனியர்லி டிபெண்டன்ட் கேட்டிருக்காங்கன்னா அடுத்த கொஸ்டினில் வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்படியே வந்து ஒன்னோட ஒன்று லிங்க் பண்ணி கார்லேட் பண்ணி கேட்குறாங்கன்றது அப்படி நல்லா தெரிய வருது. அதுக்கு தான் இந்த 3 பேட்ச் கொஸ்டினும் ஒரு அடி அடிச்சிட்டோம்னா 75 மார்க் 80 மார்க் கன்ஃபார்ம் ஆகிடும். ஒரு 75 மார்க் 80 மார்க் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் கிடைக்கிது பாருங்க நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட். அதை யாராலுமே ஜெயிக்க முடியாது, அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். நம்மளோட பெரிய ஒரு மோட்டிவ் என்னென்னா எல்லாருக்கும் சப்ஜெக்ட் தெரிய வரணும், அதுதான் ஆசை. அது ஒன்று தான் இது. அதோட மட்டும் இல்லாமல் சார் 2022 நாங்கள் பார்த்துட்டோம், நீங்கள் ஒன்றும் வீடியோ எல்லாம் தர வேண்டாம், எங்களுக்கு மற்ற இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் டீட்டெயில் போட்டிருக்கீங்களா. இப்போ 2022க்கு டீட்டெயில்டு போட்டோம், அது ஃபேர் பண்ணிகிட்டு இருக்கோம். நல்லா ஃபேர் பண்ணிவிட்டு நானே வீடியோவில் காட்டுறேன். நிறைய பேர் கேட்டதாக சொன்னாங்க. ஃபேர் பண்ணிவிட்டு புக்லெட்டாக போட்டுட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும்னா, இதுக்கு முன்னாடி இயர் வரைக்கும் எல்லா டீட்டெயில்டும் போட்டோம். அது இமீடியட்டாக கால் பண்ணி 9384686847 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அந்த காலை ரிசீவ் பண்ணுறவர் பிஹெச்டி ஸ்டூடெண்ட், இப்போ பிஹெச்டி பண்ணிகிட்டு இருக்காப்புல. கால் ரிசீவ் பண்ணலைன்னு உடனே கஷ்டப்பட வேண்டாம், அவர் திருப்பி கூப்பிடுவார். ரிட்டன் கூப்பிடும்போது கரெக்டாக ஒரு காலும் மிஸ் பண்ணாமல் பிக் பண்ண சொல்லியிருக்கேன், கரெக்டாக பிக் பண்ணுவாங்க. அவர் வந்து சிஎஸ்சிஆர் குவாலிஃபைடு, அவர் என் ஸ்டூடெண்ட் தான். கேட்டு கிளியர் பண்ணிட்டாப்புல. இப்போ பிஹெச்டி என்ட்ரன்ஸ் வந்து கிளியர் பண்ணிவிட்டு அது வழியாகவும் உள்ளே போயிட்டு இந்த சிஎஸ்சிஆரும் கிளியர் பண்ணிட்டாப்புல. ஸோ அவருக்கு வந்து எல்லா விதமான ஒரு ஃபெசிலிட்டியும் அவருக்கு இருக்குது. ஏதாவது வந்து சப்ஜெக்ட் சம்மந்தமான எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக அவரையும் கேட்கலாம். பட் நான் திரும்ப சொல்ல வர்றது என்னென்னா, அவர் கால் ரிசீவ் பண்ணலை அப்படின்னா நிச்சயம் உங்களை திருப்பணும் கூப்பிடுவார். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இன்னொரு ஆல்டர்னேட் நம்பர் கொடுக்கலான்னு இருக்கேன், ஏன் என்னோட நம்பரே கூட கொடுத்துடலான் இருக்கேன். கொஞ்சம் டைம் பார்த்துட்ருக்கேன், எந்த நேரம் கொடுத்தேன் நான் கொஞ்சம் ஃப்ரீ டைமாக இருக்கும்போது கொடுத்து விட்டேன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் சப்ஜெக்ட்டும் டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். என்ன கால் பண்ணாமல் உடனே கட் பண்ணுறாருன்ற அந்த எண்ணம் வரக்கூடாது இல்லையா. அதனால் அந்த அளவுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நான் உங்களுக்கு அப்படியே என்னை ஃப்ரீ பண்ணிவிட்டு என் நம்பர் கொடுத்துடலான் இருக்கேன். புரியுதுங்களா. இப்போதைக்கு டைட் ஷெட்யூலில் இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஃப்ரீ ஆகிட்டு என் நம்பரையும் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். நீங்கள் அந்த 9384686847 கான்டாக்ட் பண்ணாலே எனக்கு எல்லா தகவலும் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு நான் வந்து அதுக்கப்புறம் ஏன் நான் கொடுக்காம இருக்குன்னா, என்னால் கால் பிக் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்னு என்னாலே ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா வெளியில் போகும்போது தெரியுதுன்னா அப்போ கான்டாக்ட் நம்பர் கொடுத்தா யோசிச்சு பாருங்கள், அப்போ மற்ற ஒர்க்குகள் வந்து நின்றுடும், நிறைய கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் கொடுக்காமல் இருக்கேன். மற்றபடி அந்த 9384686847 நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். அவர் எல்லா டீட்டெயிலும் எனக்கும் கொடுப்பாரு, என்ன தகவல் இருந்தாலும் எனக்கும் சேர்த்துருவார். ஸோ தெளிவாக வந்து அவர்கிட்ட எந்த டவுட்டுனாலும் நீங்கள் கேட்கலாம். அவரும் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் சொல்கிறதாலும் சொல்லுவார். டேரெக்டாக தெரிஞ்சாலும் அவரும் சொல்லிவிடுவார். ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட் ஸ்கில் உள்ள ஆள் தான் அவரும். இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கான்டாக்ட்ஸும் கொடுப்பாரு. இது ஒரு பெரிய டீம் ஒர்க். பாவம் மெட்டீரியல் ரெடி பண்ணுறாங்க இல்லையா, அது ஒரு பெரிய டீம் ஒர்க். பட் நான் பார்த்துட்டு நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்லிவிட்டு தேவையில்லாத கண்டென்ட் எல்லாம் எடுத்துகிட்டு இது மட்டும் வைங்க போதுன்னு சொல்லிவிட்டு ஃபேர் பண்ணி பக்கா மெட்டீரியல் தான் உங்களுக்கு வரும். ஃபுல் செட் ஆஃப் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிங்க. அது வந்து எல்லா எக்ஸாமுக்கும் பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ பாலிடெக்னிக் டிஆர்பி ஃபுல் செட்டும் வந்து வாங்கினீங்கன்னா அதுக்குள்ளே எல்லாமே வந்துடும். காலேஜ் டிஆர்பிக்கு உண்டானதும் வந்துடும். காலேஜ் டிஆர்பி வந்து பாலிடெக்னிக் டிஆர்பி சிலபஸ் அப்படியே வந்திருக்கு. அதே போல் பிஜி டிஆர்பிக்கு வந்து பாலிடெக்னிக் டிஆர்பிக்கும் பிஜி டிஆர்பிக்கும் என்னென்ன வந்து கார்லேட் ஆகுது, எந்தெந்த யூனிட்லாம் லிங்க் ஆகுது அப்படின்றதெல்லாம் ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். இந்த டாப்பிக்லாம் பாலிடெக்னிக் டிஆர்பிலையும் வருது, பிஜி டிஆர்பிலையும் வருது. பிஜிடிஆர்பியில் வராதது எது பாலிடெக்னிக்கில் இருக்குது அப்படின்றதுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா நான் கிளியர் பண்ணிக்கலாம். என்னோட கருத்து, ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கிக்கிறது உங்களுக்கு சேஃப். காலேஜ் டிஆர்பி அடிக்கணும் அப்படின்னா, பாலிடெக்னிக் டிஆர்பி அடிக்கணும்னாலும் ஃபுல் செட்டு வாங்கிக்கிறது நல்லது. பிஜிடிஆர்பி வந்து அடிக்கணும்னா டெஸ்ட் பேட்ச், இது எல்லாத்துக்குமே டெஸ்ட் பேட்ச் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்கள். பிஜி அசிஸ்டன்ட் ஈஸியாக ஆகிடலாம். பிஜி அசிஸ்டண்ட்டுக்கான கால்ஃபர் வரப்போகுது. ஏன்னா நிறைய வேக்கன்ட் இந்த இயர் வந்து பல்காக ரிட்டையர்மெண்ட் இருக்குது. ஸோ நிச்சயம் நடக்கும். இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திட்டு நீங்கள் சீக்கிரம் வந்து போஸ்ட் வாங்க முயற்சி பண்ணுங்கள். ஓகே. இப்போ பிஜிடிஆர்பி 2022 மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் கேட்டால் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்
ஒரு லிஸ்ட் எடுத்திருக்கேன். ஒன்று இதுவே வரும், இதையே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கேட்பாங்க, அவ்வளோதான். அடுத்த பேட்ச்சில், அடுத்த கொஷின் பேப்பரில். ஓகே, இப்போ இதில் என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். இஃப் T be an operator on a Banach space B and T has an inverse T inverse, then இந்த 4 இது suitable அப்படின்றாங்க. இப்போது Tங்கிறது ஒரு ஆப்ரேட்டர் டிஃபைன்ட் ஆன் Banach space B. பியில் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க ஆப்ரேட்டர் Tயை. அண்ட் T has an inverse T inverse, Tக்கு இன்வர்ஸ் இருக்கான், அதை T இன்வர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த 4 இது வந்து மோஸ்ட் சூட்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. T star whole inverse equal to T inverse the whole star. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு மோஸ்ட் சூட்டபிள், மற்றதெல்லாம் ராங்காக இருக்குது. இந்த லீனியர் ஆப்ரேட்டர், பவுண்டட் லீனியர் ஆப்ரேட்டர், இன்வர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர், இதை பற்றி எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவங்க எதை வேணாலும் கேட்பாங்க. இப்போ இது மற்ற 3மே வந்து ராங்கு, எதுவுமே வந்து கரெக்ட் கிடையாது. இதுதான் சூட்டபிள். ஓகே, T star whole inverse equal to T inverse the whole star. அடுத்து பாருங்கள். சரி, டீங்கிறது ஒரு ஆப்ரேட்டர், T ஸ்டார்ன்றது என்ன? T ஸ்டாரை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஓகே, அடுத்தது இஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் Banach ஸ்பேசஸ். எக்ஸும் ஒய்யும் Banach ஸ்பேசஸ். ஏன்றது எக்ஸ்லேருந்து ஒய்க்கு டிஃபைன் பண்ண பவுண்டட் லீனியர் டிரான்ஸ்மிஷன். ஓகே, Banach ஸ்பேஸ் எக்ஸுக்கும் ஒய்க்கும் டிஃபைன் பண்ண ஒரு ஆப்ரேட்டர் தான், எக்ஸ்லேருந்து ஒய்க்கு டிஃபைன் பண்ண ஒரு ஆப்ரேட்டர் தான் பவுண்டட் லீனியர் ஆப்ரேட்டர் ஏ. ஏங்கிறது இங்கே பவுண்டட் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏ. தட் ஏ பைஜெக்டிவ். அது மட்டும் இல்லாமல் அந்த பவுண்டட் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, அந்த பவுண்டட் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பைஜெக்டிவும் கூடவே இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா இந்த 4 இது ஏ இன்வர்ஸ் வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது கண்டினியூஸாக, ஏ இன்வர்ஸ் வந்து பவுண்டடா, ஏ இன்வர்ஸ் வந்து டிஸ்கண்டினியூஸாக, ஏ இன்வர்ஸ் இஸ் அன்பவுண்டடா அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா கவனிக்கணும். ஏ வந்து பவுண்டட் லீனியர்னு கொடுத்துட்டாங்க, பைஜெக்டிவ்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஏ இன்வர்ஸ் கண்டிப்பாக பவுண்டடாக இருக்கும். இதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்குது. டைரக்ட் ரிசல்ட் அப்படியே தூக்கிட்டு வந்து கேட்டிருக்காங்க, ப்ரூஃப் இருக்குது இதுக்கெல்லாம். ஓகே, முக்கியமாக எக்ஸும் ஒய்யும் Banach ஸ்பேசஸ். ஏ வந்து பவுண்டட் லீனியராக இருக்கணும், பைஜெக்டிவாகவும் இருக்கணும். இருந்தது அப்படின்னா ஏ இன்வர்ஸை நம்ம பவுண்டட்னு சொல்லிடலாம். ஓகே, சரி, ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுமா? ஆகும். ஏன் ஆகும்? எதனால் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொல்கிறீங்க? இங்கே கொஷின்லேயே க்ளூ இருக்குது. அப்படி இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக பவுண்டடாக இருக்கும். எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா இல்லை, ஆகுது. ஏன்? கொஷின்லேயே இருக்குது க்ளூ. ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்டா? ஏன்? அடுத்தது பாருங்க, தேர்ட் ஒன். இஃப் கே இஸ் ஏ சஸ்பேஸ் ஆஃப் ஏ ஹில்பர்ட் ஸ்பேஸ். எக்ஸ்ன்ற ஹில்பர்ட் ஸ்பேஸோடைய சஸ்பேஸ் தான் கே அப்படின்னா, அண்ட் தென் கே இஸ் க்ளோஸ்டு. சஸ்பேஸாக மட்டும் இல்லை, அது க்ளோஸ்டு சஸ்பேஸ். இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கீழே வர 4 இது சூட்டபிள் அப்படின்னா கே டபுள் பப் ஈக்குவல் டு கே. ஓகே, ஹில்பர்ட் ஸ்பேஸ்னு என்ன? கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஹில்பர்ட் ஸ்பேஸு அதோடைய சஸ்பேஸு க்ளோஸ்டாக இருந்தது அப்படின்னா கே டபுள் பப் ஈக்குவல் டு கேன்னு நம்ம சொல்லிடலாம். மற்ற எதுவுமே சூட்டபிள் இல்லை. அடுத்தது பாருங்கள். லெட் x1 x2 be Hilbert spaces. S is a operator, linear operator, bounded linear operator from x1 to x2, and T also bounded linear operator x1 to x2 defined from x1 to x2 are bounded linear operators, and alpha any scalar. Then which one of the following is not true? கீழே வர 4ல் எது not true அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரூ, இதுவும் ட்ரூ. செகண்ட் ஒன்னும் ட்ரூ. ஃபோர்த் ஒன் ட்ரூ. தேர்ட் ஒன் இதாங்க நாட் ட்ரூ. ஏன் நாட் ட்ரூ சொல்லுங்க பார்க்கலாம். கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு இதில், அதனால் இது நாட் ட்ரூ. ஓகே, x1ம் x2ம் ஹில்பர்ட் ஸ்பேசஸ்ஸு, எஸ்ஸும் டீயும் அந்த x1லேருந்து x2க்கு டிஃபைன் பண்ண பவுண்டட் லீனியர் ஆப்ரேட்டர்ஸு. ஆல்ஃபா வந்து எனி ஸ்கேலார் அப்படின்னா மற்ற ப்ராப்பர்ட்டி இருக்குது எனக்கு 3. இது 3மே ஆட்டோமேட்டிக்லி ஹோல்ஸ் ஆகிடும். இது ட்ரூன்னா இந்த 3த்தையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிங்க. சில நேரம் மாற்றியும் எது ட்ரூ அப்படின்னு கேட்டுருவாங்க. இது 3மே ட்ரூ, இது மட்டும்தான் ஃபால்ஸ். இது ஏன் ஃபால்ஸ்ன்னு கேட்டிருக்கேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு, அதனால இதை நம்ம ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டோம். எஸ் சஸ்பேஸ் எம் ஆஃப் எ Banach ஸ்பேஸ் பி. பிங்கிறது Banach ஸ்பேஸ், அதோடைய சஸ்பேஸு எம் இஸ் கம்ப்ளீட்டாக. இந்த எம் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கான் அப்படின்னா கீழே வர 4ல் எது ட்ரூ?
the set M is closed. ஓகே, கம்ப்ளீட்டாக இருந்தால் M நம்ம க்ளோஸ்டுன்னு சொல்லிடலாம். எம்ங்கிறது என்னது? பானாக் ஸ்பேஸ் பியோட சஸ்பேஸு, அது கம்ப்ளீட்டாக இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக அது க்ளோஸ்டுன்னு சொல்லிடலாம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ரிப்பீட்டடு, திருப்பி கேட்டு வச்சுருக்காங்க. அடுத்தது the necessary conditions for differentiability and analyticity of the function f of z equal to uxy plus ivxy at a given point is necessary and sufficient condition for differentiability and analyticity. இப்போ எந்த ஒரு அனலிட்டிக் ஃபங்க்ஷனும் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷனா, சரி, எந்த ஒரு அனலிட்டிக் ஃபங்க்ஷனும் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா, எந்த ஒரு இப்போது எஃப்ன்றது வந்து அனலிட்டிக்னு வச்சுக்கோங்க. எஃப் கண்டினியூஸாக, ஏன் கண்டினியூஸ்? கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். சரி, எல்லா டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷனும் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா, எல்லா அனலிட்டிக் ஃபங்க்ஷனும் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா, இதுக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். 6th கொஷின். ஓகே, இப்போ இதுக்கான நெசசரி கண்டிஷன்ஸ் ஃபார் டிஃபரன்ஷியபிலிட்டி, நெசசரி கண்டிஷன் ஃபார் டிஃபரன்ஷியபிலிட்டி அண்ட் அனலிட்டிசிட்டி ஆஃப் எஃப் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் கரெக்டாக மோஸ்ட் சூட்டபிள் வந்து ஆப்ஷன் சி, யூஎக்ஸ் ஈக்குவல் டு விஒய் அண்ட் யூஒய் ஈக்குவல் டு மைனஸ் விஎக்ஸ். இதை வச்சு எக்கச்சக்கமான ப்ராப்ளம் வந்து நம்ம பிஎஸ்சி படிக்கும்போது போட்டிருப்போம். பிஜிலையும் நிறைய இடத்துல இது யூஸ் ஆச்சு. யூஎக்ஸ் ஈக்குவல் டு விஒய், யூஒய் ஈக்குவல் டு மைனஸ் விஎக்ஸ். இந்த ஈக்குவேஷனுக்கு ஒரு பேர் இருக்குது. என்ன ஈக்குவேஷன் சொல்லுங்கள் பார்க்கலாம், கமெண்ட்டில் சொல்லுங்கள். In a standard normal distribution, the mean and standard deviation are மீனும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் என்ன? ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட மீன் அண்டு வேரியன்ஸு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கமெண்ட் பண்ணுங்கள். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்றது வேறு, அதனுடைய மீனும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன அப்படின்னா, மீன் வந்து 0, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1. ஓகே, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வேறு, ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வேறு. ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் எப்போ வந்து ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாக மாறும்? கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். கொஷின் இதில் அந்த ஆன்சர்லேயே இருக்குது. கொஷின் நான் கேட்ட கொஷினுக்கான ஆன்சர் இங்கேயே இருக்குது. ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை நாம் எப்போ ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லிடலாம். சரி, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட மீனும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் என்ன? கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். அடுத்தது, த பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் டிஃபைன்ட் அஸ். இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ஸ் மொத்தம் எத்தனை டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது? எக்கச்சக்கமாக. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 15-16 டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ஸ் தெரியும். அந்த 15-16 டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனோடைய டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ஸ்லையும் அதில் டிஃபைன் பண்ணியிருக்கிற மீன், வேரியன்ஸு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனு, ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுக்கும் மீன், வேரியன்ஸு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நீங்கள் தெரிஞ்சுருக்கணும். அதை கொஷினாக மாற்றி ஃப்ரேம் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதிகபட்சம் பாய்சானு, ஸ்டாண்டர்ட் நார்மலு, எஃப் டிஸ்ட்ரிபியூஷன், டி டிஸ்ட்ரிபியூஷன், கை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன், அடிக்கடி ரிப்பீட்டடாக இதுலேருந்து தான் கேள்வி வந்துகிட்டே இருக்குது. இப்போ நார்மலு, ஸ்டாண்டர்ட் நார்மலு, கை ஸ்கொயரு, எஃப் டிஸ்ட்ரிபியூஷன், ஸ்டூடெண்ட் டி டிஸ்ட்ரிபியூஷன், பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன், இதுலேருந்து கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக வருது. அதே போல் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனும் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனும் அடிக்கடி ப்ராப்ளம்ஸ் வருது. பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் நீங்கள் விட்டுறக்கூடாது. பாய்சான், பைனாமியல், ஸ்டாண்டர்ட் நார்மல், இது நல்லா பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் டிஃபைன்ட் அஸ் இந்த 4 இது பாய்சான். ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஃபார்முலா தெரியணும், மீன், வேரியன்ஸு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தெரியணும். இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் எங்கள் ஸ்டடி மெட்டீரியலில் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணுற இடமே எது தெரியுங்கன்னா நான் மேஜர் தான். மேஜர் நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டும் வந்து இங்கே எம்ஃபில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டும் வந்து இங்கே பிஜிடிஆர்பியும் காலேஜ் டிஆர்பியும் எழுதுகிறாங்க. அப்போது நல்லா யோசிச்சு பாருங்களேன். சிஎஸ்ஆர் குவாலிஃபிகேஷன் வச்சுட்டு இருக்கவங்களாம் வராங்கன்னும் போது அவங்கெல்லாம் அந்த மேஜரில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இப்போது நீங்கள் அவங்கள ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னா நான் மேஜரில் தான். ஸ்டாட் 1, 2 ஆப்ரேஷன் ரிசர்ச்சு, ஸ்டாட் 1, ஸ்டாட் 2 இருக்குது, ஆப்ரேஷன் ரிசர்ச் இருக்குது, 4 இயர் இருக்குது. இதெல்லாம் வந்து நான் மேஜர்ஸ். இதெல்லாம் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, இப்போ பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எது? P of R equal to e power minus m power r divided by r factorial. ஆப்ஷன் டி தான் அதுக்கு கரெக்ட். ஓகே, P of x equal to e power minus lambda power x divided by x factorial அப்படின்னும் கொடுப்பாங்க. P of x equal to small x e power minus lambda. சரி, இங்கே mன்றது என்ன? கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். இங்கே mன்றது பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனோட என்னது? ஓகே, கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்த கேள்வி வந்து ஃப்ரேம் பண்ணும்போது இதை கேட்பாங்க. இந்த இடத்துல லேம்டாவை எம்ஓ கொடுத்துட்டா அது என்னன்னு நம்ம சொல்லுவோம்.
அடுத்தது the other name of the variance ratio distribution. வேரியன்ஸ் ரேஷியோ டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம எதை சொல்லுவோம்னா எஃப் டிஸ்ட்ரிபியூஷனை தான் சொல்லுவோம். சரிங்களா? இங்கே பாருங்கள், நான் சொன்ன டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் ஒன்றா வச்சு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. கை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன், டி டிஸ்ட்ரிபியூஷன், எஃப் டிஸ்ட்ரிபியூஷன், பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த 4த்தையும் வந்து கரைச்சி குடிச்சிக்கோங்க. ஓகே, ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் தெரியணும். மீன், மீடியன், மோடு எல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். எதுக்கெல்லாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் படித்து வச்சுக்கணும். If A and B are finite dimensional subspace of a vector space V, then dimension of A plus B is equal to option A. இது நல்லா தெரிஞ்சதுங்க, ஈஸி கொஸ்டின். dimension of A plus dimension of B minus dimension of A intersection B. அடுத்தது, if any of the vector form n vectors x1 bar, x2 bar up to xm bar can be expressed as a linear combination of rest n minus 1 vectors, then n vectors are linearly dependent. இதில் டைரக்ட் ரிசல்ட் அப்படியே கேட்டு வச்சுருக்காங்க, ப்ரூஃப் இருக்குது ஒவ்வொன்றுக்கும். அடுத்து பாருங்கள், இப்போ லீனியர்லி டிபெண்டன்ட் வெக்டார்ஸ்னு நம்ம இதை சொல்லிடுறோம். பாருங்கள், if any of the vector form n vectors, இப்போ ஒரு ஸ்பேஸில் இருக்கிற எந்த ஒரு வெக்டாரும் இந்த x1 x2 அப் டு xm இதை வச்சுட்டு ஒரு கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் அஸ் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் தி ரெஸ்ட் n minus 1 வெக்டார்ஸ். எந்த ஒரு வெக்டாரையும் நம்ம வந்து லீனியர் காம்பினேஷன் ஆஃப் ரெஸ்ட் n minus 1 வெக்டார்ஸாக, அதாவது n வெக்டார்ஸ் இருக்குது அப்படின்னா ரெஸ்ட் n minus 1 வெக்டார்ஸாக நம்ம எழுத முடியுது அப்படின்னும் போது தென் n வெக்டார்ஸ் ஆர் கால்டு லீனியர்லி டிபெண்டன்ட் சொல்லிடும். இப்போ லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டர்ஸ்னு நம்ம எப்போ சொல்லுவோம்? n வெக்டர்ஸ் m வெக்டர்ஸ் கொடுத்துருந்தா நம்ம எப்போ லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அப்போது லீனியர்லி டிபெண்டன்ட் கேட்பாங்க, லீனியர்லி இண்டிபெண்டன்ட் கேட்பாங்க. ராங்ஸ்கியன் கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. ராங்ஸ்கியன் 0 வந்தால் அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், 0 வரலன்னா என்னென்னு நம்ம சொல்லுவோம், அதெல்லாம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ராங்ஸ்கியன்னா என்ன, எதுக்கு நம்ம ராங்ஸ்கியன் யூஸ் பண்ணுவோம் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, அடுத்தது பாருங்கள், basis for the vector space C over R is C ஓட பேசிஸ் கேட்குறாங்க over R. இதில் ஆப்ஷன் A 1, I. அடுத்தது, if K is finite extension of F, K வந்து F ஓட finite extension, then G K, F is a finite group and its order of G, K, F satisfies இந்த 4ல் எது அப்படின்னா மோஸ்ட் சூட்டபிள் ஆப்ஷன் பி. இதுக்கு ப்ரூஃப் இருக்குது. ஆர்டர் ஆஃப் G, K, F is less than or equal to order of K, F. டைரக்ட் ரிசல்ட் ப்ரூஃப் இருக்குது. ஓகே, சியோட பேசிஸ் 1, I. இப்போது கொடுத்துருக்கிற எந்த ஒரு வெக்டாருக்கும் நம்ம வந்து இந்த m வெக்டார்ஸ் கவனிங்க, எக்ஸ்பிரஸ் as லீனியர் காம்பினேஷன் ஆஃப் ரெஸ்ட் n minus 1 வெக்டார்ஸ் அப்படின்னா அந்த n வெக்டார்ஸை நம்ம லீனியர்லி டிபெண்டன்ட் சொல்லிடுவோம். ஓகே, இது எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வீடியோஸ் இன்னும் கொஸ்டின் நம்பர்ஸை வந்து கவுண்ட் அதிகமாக்கிடுவேன், இன்னும் ஸ்பீடு எடுக்கும். சரிங்க சார், இந்த 2022க்கு தான் இந்த மாதிரி டைரக்ட் ரிசல்ட்ஸ் போடுறீங்களே வீடியோ, இதுக்கு முன்னாடி இதெல்லாம் போட்டிருக்கீங்களான்னா எல்லாத்துக்கும் போட்டுட்டேன். அந்த வீடியோட லிங்க் வேணால் இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், மொத்தத்தையும் அதையும் பார்த்துருங்க. ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஏன்னா நாங்கள் கொடுக்குறோம் இல்லையா டெஸ்ட் பேட்ச் சண்டே அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தீங்கன்னா அந்த டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸை ஈஸியாக தட்டுவீங்க. ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோ எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து யூடியூப் வந்து அதிகமாக வந்து எங்கள் வீடியோஸை சஜஸ்ட் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க சொல்லி. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.